திரு ஷபீர், காங்கிரஸ் ஆர்ஜேடி அவங்களுடைய அந்த கோஆக்சியேஷன் இந்த முறை அது சரியா ஒர்க் அவுட் ஆகல, களத்துல பிரதிபலிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னீங்க தேஜஸ்வியை முதலமைச்சர் முகமாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம், ஆனா மற்ற எந்த நல்ல விஷயங்களும் சரியா அவங்க செய்யல, ஒரு இணக்கப்பாடு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இந்தியா கூட்டணி பிளாக்ல? நீங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறீங்க. தேர்தல் என்பது ஒரு களம் இல்லையா? நீங்க மக்களை வந்து ரீச் பண்றதுக்கு நீங்க பீகார்ல நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னா அது வெறும் பீகார் மட்டுமே கிடையாதுல்ல. பீகாரில் இருந்து கொண்டு நீங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலத்தில் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை கூட ரீச் பண்ணுவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க உங்களால வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றதே வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்ல. ஒரு நேஷனலிஸ்ட் ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு ஆர்ஜேடிக்கு வந்து பீகாருக்குள்ள நான் பேசினா ஓகே, எனக்கு வந்து பீகார் மக்களுக்கு போய் நான் பேசுறது ரீச் ஆனா ஓகே. ஆனா ஒரு தேசிய கட்சிக்கு பீகார்ல இருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தேசம் முழுவதும் பிரதிபலிக்கணும். பீகார்ல இருந்து பாஜகவுக்கு எதிராக நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னும் போது அது மற்ற மாநிலங்கள்லயும் கவனிக்கக்கூடிய அளவுல அது இருக்கணும் அப்படின்ற அந்த களத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் ஏன் தயங்குகிறார்கள் அப்படின்றது ஒரு கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் அங்க பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்காது. அங்க பீகாரிஸ நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னும் போது இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சரா இருக்காரு, தமிழ்நாடுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பட் அதே ஒரு ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணா அந்த பிரச்சாரம் வந்து நாடு முழுவதும் ஈடுபடும். அப்ப ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நீங்க பிரியங்கா காந்தியோடைய ஒரு ஸ்பீச் பீகார்ல பேசினது வைரல் ஆனது எங்க இருக்கு? இந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்களா? அது பெண்களுடைய முகமாக, பெண்களுடைய வாக்குகளை வசீகரிக்கக்கூடிய ஒரு முகமாக பிரியங்கா காந்தி அடையாளப்படுத்தப்படுகிறார். எங்க இருக்காங்க பிரியங்கா காந்தி? பிரியங்கா காந்தியோட ரோல் என்ன? அப்போ இந்த கேள்விகள்லாம் வந்து உங்களுக்கு எழுகிறது. அப்போ ஆர்ஜேடி அவங்க வந்து ஒரு மாநில கட்சியாக ஆர்ஜேடி என்ன பண்ணணுமோ அதை அவர்கள் செய்கிறார்கள். நீங்க அவருடைய சக்திக்கு மீறி தான் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்கார் தேஜஸ்வி யாதவ். ஆனால் அதே சமயத்துல அதை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய நடவடிக்கை என்ன? ஒரு மம்தா பானர்ஜி ஏன் போய் அங்க பிரச்சாரம் பண்ணல? இப்ப ஒரு நம்ம அகிலேஷ் யாதவ் மட்டும் தான் பண்ணாரு. ஆக்சுவலா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ரொம்ப கூடுதலா வலு சேர்க்கும் வகையில மகாகத்பந்தனுக்காக போராடி களத்துல கேம்பெயின் பண்ண ஒரு தலைவர்னா அகிலேஷ் யாதவ் சொல்லலாம். நீங்க அகிலேஷ் யாதவ் பேசினா ஒரு தாக்கம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு யூபி பீகார் போன்ற பகுதிகளில் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு லாங்குவேஜ் வந்து அவங்க ரிலேட் பண்ண முடியும். ரெண்டாவது உங்களுக்கு இந்த சீமாஞ்சல் ஏரியால கிட்டத்தட்ட 68% முஸ்லிம் வாக்குகள் இருக்கு. அந்த இடத்துல தான் எஸ்ஏஆர் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்க அந்த இடத்துல எஸ்ஏஆர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய ஓட்டர்ஸ் டிலீஷன் நடந்திருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் முன்கூட்டியே கணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? எப்படி கணித்து களத்துல அதை எப்படி சரி செய்திருக்க வேண்டும்? களத்துல வந்து அதனுடைய தாக்கம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னும் போது அதை பண்ணியிருக்கணும். பட் எதுவுமே வந்து நீங்க கிரவுண்ட் லெவல்ல உங்களால ஒர்க் பண்ணாம ஒரு ரிசல்ட் மட்டும் வரணும் அப்படின்னா அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. இனி நீங்க வந்து ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கணும் அப்படின்னா யூ நீட் டு ஹாவ் அ ரோபஸ்ட் எலக்டோரல் மெஷினரி. உங்களுக்கு அந்த எலக்டோரல் மெஷினரி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து யார் அதை கட்டமைச்சிருக்காங்க இந்தியா முழுவதும் இதுல இருந்து எல்லாம் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்கன்னா திமுக அதை அடாப்ட் பண்ணிருக்கு. திமுக கத்துக்கிட்டு இருக்கு. நீங்க 68,000 பூத் அப்படின்னா 68,000 பூத்துக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அந்த 68,000 பூத் ஏஜென்ட்ஸையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு 10-20 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் பேர் வந்து பூத்தை மட்டுமே கண்காணிக்கிற அளவுக்கு பூத் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸை மட்டுமே பாக்குறதுக்கு ஆட்களை போட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து நீங்க ஒரு 2 லட்சம் பேர் வேலை பார்க்கலன்னு வச்சுங்க, மீதி 2 லட்சம் பேர் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த டிசைட் ரிசல்ட். எலெக்ஷன் மிஷினரிய பாரதிய ஜனதா நார்த்ல எப்படி வச்சிருக்காங்களோ இங்க தமிழ்நாட்டுல திமுக வச்சிருக்கு. திமுக அதை காப்பி பண்ணி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை வந்து இன்டர்னலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பார்ட்டியோட ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹையர் பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க கத்துக்கிட்டு காப்பி பண்ணி
அதை இன்டர்னலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இஸ் பார்ட் ஆஃப் டிஎம்கே நவ. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை காங்கிரஸால ஏன் உருவாக்க முடியல? நீங்க கேசி வேணுகோபால் வந்து பிஜேபி சாரி காங்கிரஸோடைய ஒரு தெரிந்த முகம், நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவர். யாருக்கு? கட்சிக்காரங்களுக்கு, மற்ற அரசியல் கட்சி தலைவருக்கு. பீகார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் கேசி வேணுகோபால் யாருங்க? கேசி வேணுகோபாலால எப்படி கனெக்ட் பண்ண முடியும் பீகார் மக்களோட? ஒரு கனெக்டை ஏற்படுத்தணும்ல. நீங்க இன்னைக்கு பிரதமர் மோடி பேசுறாரு அப்படின்னா பிரதமர் மோடி ஏற்படுகின்ற அந்த கனெக்டை வந்து ராகுல் காந்தியால ஏற்படுத்த முடியல. நீங்க பிரசாந்த் கிஷோரால ஏன் அந்த கனெக்டை ஏற்படுத்த முடிகிறது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அந்த மண்ணின் மைந்தர், அந்த லாங்குவேஜை பேசுறாரு. நான் என்ன லாங்குவேஜை பேசுறேனோ அதே லாங்குவேஜ் அவர் பேசுறாரு. நான் என்ன கேட்கணும்னு விரும்புறேனோ அதை பேசுறாரு. அப்ப அந்த லாங்குவேஜ், அந்த விஷயங்களை எல்லாம் வந்து பேச காங்கிரஸ் ஏன் தவறுகிறது? அப்ப அவங்களுடைய பிளானிங்லயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. காங்கிரஸ் தவறுனாலும் தேஜஸ்வி மண்ணின் மைந்தர் தானே அவர். கரெக்ட், அவர் பண்றாரு. இதான் நீ காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, நீங்க அதற்கு வலு சேர்க்கணும்ல. நீங்க டெல்லியில என்ன நடந்துச்சு? டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி மட்டும் தனியா ஃபைட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க கூட்டணியில வந்து 24ல இருந்தாங்க கூட்டணியில. பட் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஒன்னா சேர்றீங்க, பிரியுறீங்க அப்படின்ற மாதிரி தானே. நாம எல்லாம் வந்து இன்னொன்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு 15-20 சீட்ல மகாகட்பந்தனுக்கு எதிரான கேண்டிடேட்ஸ் வந்து அதே கூட்டணியில இருந்து வெளியே போனவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஓகே, அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி நீங்க ஒரு க்ளோஸ் எலெக்ஷன் லோக்கலா கிரவுண்ட்ல தாக்கத்தை ஏற்படுத்தல. இப்பவே இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க அந்த ஒரு பிம்பம் வந்து ஒரு ஆப்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பிம்ப கட்டமைப்பு அப்படி இருக்கு இல்லையா, அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ நாம ஜெயிக்கிறோம் அப்படின்ற அந்த பிம்பத்தை கட்டமைக்க வேண்டியது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க அது பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு 40% எலெக்ஷனை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மீதி 60% இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆக்டிவிட்டி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்க்கணும். சாரி டு டிஸ்டர்ப். மகாகடபந்தனுடைய லீடை விட பாஜகனுடைய தனிப்பட்ட லீடு ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, 78 மகாகடபந்தன், 82 பிஜேபி, ஜேடியு 68. ஸோ கிட்டத்தட்ட தனி கட்சியாகவே இவர்கள் வந்து அந்த கூட்டணியே எதிர்த்து இது பண்ணிட்டு. ஆன் தட் நோட் திரு ஸ்ரீராம், இப்போ நிதிஷ் சிராக் அவங்களுக்குள்ள முன்னாடி இப்போ கடந்த தேர்தல் பார்க்கும்போது 30-36 இடங்கள்ல சிராக் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்தாரு அப்படின்னு. இந்த முறை ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா நீங்க சொன்னீங்க. ஆனாலும் 130 தொகுதிகள்ல அவங்க சேர்ந்து இந்த கூட்டணியில பயணிக்கும் போது கூட்டணி அந்த இடங்கள்ல பலத்தோட இல்ல அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு எண்டி நல்லாவே ஒரு ஸ்வீப் என்ன சாத்தியப்படுத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இன்னொரு கொஸ்டினும் அவர்கிட்ட கேட்டுறேன். நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடருவாரா இந்த ட்ரெண்ட் இப்படி போச்சுன்னா? ஓகே, குட் கொஸ்டின். ஐ திங்க் நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடருவார்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய அவருடைய எண்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அது வரைக்கும் அவர் தொடருவார். அவர் வந்து அவருடைய எண்ட் எப்படி வருதுன்னா வயசாயிடுச்சு, அவரால் முடியல, தன்னுடைய இயலாமை, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி அவராக கிராஸ் ஆகிற வரைக்கும் பிஜேபிக்கு நிதிஷ் தேவை. பிஜேபி நிதிஷ்குமாரை முதல்வராகவே வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை.